வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம இன்சர்ட் டேப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷன்ஸுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸை நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறேன். அது இந்த பிவோட் டேபிள் இதெல்லாம் நான் டேட்டா மெனு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். அதே போல் இங்கே ஸ்லைசர்னு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஒரு வகையில் இன்டர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ். அதனால் நான் டேட்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போ இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே முதல்ல பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டத்தில் இருந்து நீங்கள் பிக்சரை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸோ பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது ஆன்லைன் பிக்சர்ஸ்ன்னு இருக்குது. இது டைரெக்டாக ஆன்லைன்லேயே பிக்சர்ஸை தேடி நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கூகுள் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஷேப்ஸ் இருக்குது. இந்த ஷேப்ஸும் கூட நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் மூணுத்துலேயுமே பார்க்கலாம். ஸோ இதில் அடுத்தது ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட்டுமே கூட நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் மூணுத்துலேயுமே காமனான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸு இந்த எக்ஸலை தவிர வேறு எது ஓப்பனில் வச்சுருக்கீங்க அங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அல்லது உங்கள் ஃபோல்டர்ஸு அதை ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்தும் எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்டு மற்றும் நான் ஓபிஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னுடைய ஃபோல்டர் ஓப்பனில் இருக்குது. இது இத்தனை அது காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சப்போஸ் நான் வேர்ட்லேருந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் முதல்ல அந்த வேர்டு அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ண டைரெக்டாக வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்படி கிளிக் பண்ண உடனே வந்துடும். பட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்டிகுலர்லி அந்த ஃபுல் விண்டோ வேண்டாம், நமக்கு ஜஸ்ட்டு அதுலேருந்து ஒரு பார்ட்டு மட்டும் வேணும் அப்படின்றப்ப நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கிளிப்பிங் இப்படின்னு போனீங்கன்னா ப்ரீவியஸ்லி யூஸ்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து நம்ம இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடலாம் இது மாதிரி. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆடின்ஸ் இருக்குது. ஸோ ஆடின்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் இது இருக்குது, ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன் ஆப் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் ஃப்ரீ இருக்கும். மெஜாரிட்டி கேஸ் அது பெய்டாக தான் இருக்கும். இந்த ஆடின்ஸை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆடின்ஸ் ஃப்ரீ பெய்டு இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சார்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இங்கே ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் அவ்வளோதான். ஆனால் இந்த சார்ட் அப்படிங்கிறது கம்பேரிசன், எது பெருசு எது சின்னது அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை காமிக்கிறதுக்கு தான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது சார்ட் சிம்பிளாக சொல்ல போனாக்கா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார்ட் இஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதுதான். ஸோ இப்போ ஒரு சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கணும். ஸோ நான் ஒரு சிம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சார்ட், நமக்கு எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த காலம் சார்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஸோ சப்போஸ் நமக்கு இந்த எனக்கு அது வேண்டாம், நான் இது பை சார்ட் வேணும்னா பை சார்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கம்பேரிசன் டேட்டா இருக்குது, மல்டிபிள் கம்பேரிசன் டேட்டா இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மல்டிபிள் கம்பேரிசன் டேட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவுக்கு நம்ம எல்லா சார்ட்டையும் யூஸ் பண்ண முடியாது. பர்டிகுலர்லி பை சார்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னா காலம் சார்ட், பார் சார்ட் இது இதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி சார்ட்டுகளுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கம்பேரிசன் டேட்டாவில் வந்து இந்த சார்ட் வந்து கரெக்டாக வரலன்னாக்கா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் அந்த சார்ட் சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து எந்த டேட்டாவும் நம்ம டைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதை டிலீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணால் இது வந்து கம்பேரிசன் கரெக்டாக ஆகுதா அப்படின்றது பார்த்துக்கணும். சில நேரங்களில் அப்படி ஆகாது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேட்டா இருந்தால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாது, க்ளீனாக ரெக்கக்னைஸ் பண்ணாது. அந்த பட்சத்தில் சார்ட் வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா? சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஒரே வீடியோவில் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இது வந்து நான் சார்ட்டை பற்றி அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த பதிவுகளில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிவோட் சார்ட் இருக்குது. இது வந்து இந்த பிவோட் டேபிளுடைய தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம அதையும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து 3D மேப்பு இதெல்லாம் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் இது தேவைப்படும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு நான் கவர் பண்ணல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பார்க்லைன் இருக்குது. இந்த ஸ்பார்க்லைன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸல் 2010க்கு அப்புறமா தான் இருக்குது. 2007 யூசர்ஸ்க்கு இது கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கம்பேரிசனுக்கு வந்து நம்ம சார்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். பட் இதுவுமே ஒரு வகையில் சார்ட்டு தான். பட் இது வந்து செல்லுக்குள்ளேயே வரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்பார்க்லைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் கம்பேரிசன் டேட்டாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிங்கிள் கம்பேரிசனுக்கு அது தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா இங்கே கர்சர் வச்சுக்கலாம். இந்த லைன் சார்ட் வேணும்னா லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டேட்டா ரேஞ்சுன்னு கேட்குது. ஸோ நம்ம இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் கேட்குது. நம்ம லொக்கேஷன் வந்து இதை செலக்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கு. சரியாக செலக்ட் ஆகலை. டிலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சிங்கிள் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க்லைன் க்ரியேட் ஆகுது. இது வந்து சார்ட்டு தான், பட் வந்து செல்லுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இப்போ இன்னொன்று ட்ரை பண்ணலாம். இந்த காலம் சார்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்குமே நான் அதே மாதிரி பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணிடுறேன். தென் இதை வந்து இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது இந்த வின் லாஸ்ன்னு இருக்குது. இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். நான் இங்கேருந்து இங்கே வரையும் செலக்ட் பண்ணிடுறேன். தென் லொக்கேஷன் அகெயின் நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன இது ஒன்றுமே தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த வின் லாஸ் வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பை சான்ஸ் வந்து இங்கே -500 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு வின் லாஸ் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நெகட்டிவெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் அதை காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸ்லைசர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லைசர் வந்து டேட்டா மெனு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸ்லைசர், டைம்லைன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தபடியாக ஹைப்பர் லிங்க். இந்த ஹைப்பர் லிங்க்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஹைப்பர் லிங்க்கில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்டர்நெட்டில் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு அல்லது இமேஜ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் அல்லது இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு லொக்கேஷனுக்கு போகுது. ஸோ ஒரு சோர்ஸ் பிளேஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அந்த டெக்ஸ்ட் அல்லது இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். ஸோ அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க்கு. ஸோ ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் லிங்க் இருக்கும். நம்ம இந்த சோர்ஸ் பிளேஸை கிளிக் பண்ணோம்னா அது டெஸ்டினேஷன் பிளேஸுக்கு போகும். ஸோ இங்கே எக்ஸலை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 வகையான ஹைப்பர் லிங்க்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ், இந்த வெப்சைட்ஸு அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே google.comனு டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து ஹைப்பர் லிங்க் ஆகிடும். பை சான்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஆகாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அட்ரஸை டைப் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அட்ரஸை வந்து டைப் பண்ணுவோம்.
இது மாதிரி டைப்பாவது பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி அது வந்து கூகுள் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த வெப்சைட்டுக்குமே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணதும் அந்த இடத்துக்கு அது போகுது. ஸோ அடுத்தபடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸு நேம் எல்லாம் இங்கே தெரியும். ஸோ இது வந்து ஒரு வகையில் இன்டர்னல் லிங்க் இது. ஸோ ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே ஷீட்டு 14 இருக்குது அல்லது ஷீட் 10 இருக்குது. நான் வந்து ஷீட் 10ன்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணதுமே அது ஷீட் 10க்கு போகணும் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர்லிங்க் அப்படின்னு போயிட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அந்த ஷீட்டோடைய நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷீட் 10 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஷீட் 10க்கு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இன்டர்னல், அதாவது ஒரு ஷீட்டிலேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு லிங்க் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் லிங்க்கு. மூணாவது பார்த்திங்கன்னா சேம் ஷீட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அப்படியும் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கர்சர் வச்சுருக்கேன். நான் வந்து அங்கே கிளிக் பண்ணாக்கா இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஏஏ அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்துடணும் கர்சர். ஸோ அப்போது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு நேமை டைப் பண்ணிடுறேன். பட்டு செல் அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் நான் ஏஏ செல்லுன்னு டைப் பண்ணியிருக்கேன். வெறுமனே ஏஏ அப்படின்னு நான் டைப் பண்ணலை. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துலையுமே கூட இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் இன்சர்ட்டுக்கு வந்து இது ஃபார்முலாஸுக்கு வந்து இங்கே வந்து டிஃபைன் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டிஃபைன் நேமை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நேம் கொடுங்க. நான் அதே நேம் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி ஒரு வேளை ஸ்பேஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கர்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த நேம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த இடத்துல கர்சர் கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்லிங்க் கிளிக் பண்ணாக்கா இப்போ நீங்கள் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபைன் நேம்ஸ்னு புதுசாக ஒரு செக்ஷன் காமிக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது தெரியும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கர்சர் போய் லேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணலாம். ஸோ 3 டைப்ஸ் ஹைப்பர் லிங்க் இருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. வேர்டில் கூட இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த டிசைன் பர்பஸ்க்காக நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஏன்னா எக்ஸல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓகே. பட் இந்த டிசைன் அப்படின்னு வந்துட்டாக்கா, இப்போ இன்வாய்ஸ் டிசைன், பில் டிசைன், இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம வந்து செல் மர்ஜிங் அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஹெடர் ஃபுட்டர்னு இருக்குது. ஸோ ஹெடர் ஃபுட்டர் வந்து நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணலாம். பேஜ் லேஅவுட்டில் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது. சேம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹெடர் ஃபுட்டர் இந்த இடத்துல கூட இருக்குது. ஸோ இங்கே பேஜ் செட்டப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெடர் ஃபுட்டர் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து அப்புறம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் நீங்கள் வியூ போய் இந்த பேஜ் லேஅவுட்டு போனீங்கன்னா இங்கேருந்தும் கூட அந்த ஹெடர் ஃபுட்டர் சேம் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து டீட்டெயில்டாக நான் அந்த டேப் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வேர்ட் ஆர்ட் பார்த்துருவோம்.
வேர்ட் ஆர்ட் சேம், வேர்டில் என்ன இருக்கோ பவர் பாயிண்டில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்க போகுது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது, சேம் திங். அடுத்தது வந்து இந்த சிக்னேச்சர் லைன் இருக்குது. சிக்னேச்சர் லைன் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணுறதாக இருந்தால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பயன்படும். பட் இதை செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஐடியை வந்து நீங்கள் பெறணும். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபைட் பார்ட்னர்கிட்டேருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் கிடையாது, அதனால் இந்த ஆப்ஷனை நான் வந்து காமிக்க முடியாது. பின்வரும் காலங்களில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். இப்போ உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணாமலே டைரெக்டாக நம்ம அந்த சாஃப்ட்வேரை எக்ஸல்லேருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே இது இருக்குது, வேர்ட் பேட் இருக்குது. ஸோ நம்ம வேர்ட் பேட் டாக்குமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா வேர்ட் பேட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸிட் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸலுக்குள்ளே வந்துடும். ஸோ இது வந்து தனியாக சேவ் ஆகாது, அதை தனி ஃபைலாக சேவ் ஆகாது, இது வந்து எக்ஸலுக்குள்ளேயே வந்து சேவ் ஆகிடும். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் இருக்குது. இதுவுமே வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது, டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறதாங்க இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இருக்குது. ஈவன் இது கூட மைக்ரோசாஃப்ட் வேர்டு போல் தான் இருக்குது. ஏதாவது சிம்பிள்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா வெப்டிங்ஸ், விங்டிங்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபாண்ட்டுகளில் உங்களுக்கு அதிகப்படியான சிம்பிள்ஸ் கிடைக்குது. ஸோ இன்சர்ட் டேப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன். ஸோ நான் அடுத்தடுத்த பதிவுகளில் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் மற்றும் இதில் எது நான் வந்து லெஃப்ட் ஓவர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.